தென்னை மரங்கள் நிறைஞ்ச காணி இருக்குது. ஆனால் அந்த வளவில் வந்து ஒரு திருமே இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற கோயில் ஈழத்தை சிதம்பரேஸ்வரர் ஆலயம். இது வந்து யாழ்ப்பாணத்திலேயே மிகவும் பிரபலமான கோயில், இலங்கையிலேயே பிரபலமான கோயில்னு சொல்லலாம். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆன்மீகங்களுக்கு வந்து காரிநகரில் நிறைய கோயில்கள் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா சுற்றி பார்க்கலாம். அழகான காட்சியில் இந்த கோயிலை பார்த்து நான் தூரம் நின்று பார்த்து நான் கிட்ட போய் பார்ப்போம்னு சொல்லி ஆசையாக கிடந்த எனக்கு அதான் வந்து நான் போய் பார்ப்பேன். இப்போ நான் மாட்டக்கூடாத இடத்துல வந்து மாட்டிட்டேன். என்னென்னு சொன்னால், ஒரு கேணி ஒன்று இருந்தது இந்த கோயிலை காட்ட வந்த இடத்துல. இந்த கேணி ஃபுல்லாகவே நல்ல பாம்புகளோட ஆக்கிரமிப்பாக தான் இருக்குது. இதுக்கு நடுவில் தான் இந்த கோயில். பழங்கால ஒரு மணி அடிக்கக்கூடிய அமைப்பை காட்டியிருக்காங்க, பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக இருக்குது. கேணி வந்து ரொம்ப பாலடைஞ்சிருந்தது, பாம்புகளோட இருப்பிடமாக தான் இருக்குது. தெரியும் மற்ற திருவிழா காலங்களில் இந்த இடத்த பார்க்கும்போது ஆன்மீகங்களில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த கோயில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த இடத்துல தென்னை மரத்துக்கு பஞ்சமே இல்லை, நிறைய தென்னை மரங்கள் நிற்குது. தேங்காய் வந்து மலையாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். மாப்பான ஊரி வீதி அதில் இருக்குது பாருங்கள். காரிநகர வீடியோவோட 2ஆம் பாக வீடியோ தான் இது. போன முறை வீடியோவில் நான் ஒரு சில இடங்களை மட்டும்தான் காட்டியிருந்தேன், பாலடைந்த வீடுகள், பாலடைந்த இடங்களை வந்து நான் காட்டியிருந்தேன். இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், காரிநகரில் இருக்கக்கூடிய பழம்பெரும் ஆலயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்த்திராத ஆலயங்கள்னு சொன்னால், நீங்கள் பார்க்க நினைக்கிற ஆலயங்களையும் வந்து இந்த வீடியோ நான் காட்டியிருப்பேன். எல்லோரும் மறக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களை எங்கே கூட்டி இருந்துக்கிறேன்டா, அன்றைக்கு நாங்கள் காரிநகரை வந்து சுற்றி பார்த்துனாங்க. அதே இடத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறேன். அந்த இடத்த நாங்கள் சுற்றி பார்க்கலாம். இந்த பாதையை வந்து போன முறை வீடியோ காட்டினா இதால் போனால் நாச்சிமார் கோயிலை பார்க்கலாம்னு சொல்லி அந்த கோயிலையும் பார்த்துக்கொண்டு மென்மேலும் வந்து இந்த இடத்துல என்னென்ன மாதிரி இடங்கள் இருக்குது, இந்த இடங்கள் இப்போ எப்படி இருக்குது 2026 எல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். மறக்காம நீங்கள் டிரெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இப்போ தான் பார்க்குறேன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் இப்படியான வீடியோக்கெல்லாம் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் அந்த பாதையால் வந்து போய்க்க நினைக்கிறோம். இப்படியே நாங்கள் போய் பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான அம்சங்கள் இருக்குன்னு சொல்லி. போன முறை போட்ட வீடியோவில் வந்து நான் 37 செகண்ட் தான் போட்டிருந்தேன். போன முறை போட்ட வீடியோ வந்து நல்ல ரீச் ஆனது, ஓரளவுக்கு ரீச் ஆனது. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஒரு கொஞ்சம் வியூஸ் வந்துன்னு சொன்னால் நான் வந்து உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அந்த இடம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, பார்க்க வந்து பிரமிப்பாக இருக்குது. இப்போ நான் அந்த ரோட்டால் போய்க்கொண்டு நிற்கிறேன். இந்த ரோட்டுக்கு பேர் புது ரோட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரோட்டு வந்து முதல் சின்ன பாதை தான் இருந்தது. இப்போ இந்த ரோட்டை வந்து பெருசாக்கிட்டாங்க, புனரமைச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த ரோட்டு வந்து மண்ணில் அமைஞ்சிருக்கு. பெரிய வாகனங்கள் போகிறது இதால் கொஞ்சம் கரைச்சலான வேலை தான். பைக்கில் தான் போய்க்கொண்டு நிற்கிறேன் நான். இப்போ மழை நேரங்களில் இங்கால இடமெல்லாம் சரியான கடல் தண்ணி நிற்கும். மழை தண்ணியும் கடல் தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கும். பார்க்கவே கடல் மாதிரி இருக்கும். நடுவில் பாதை போகும். இங்கே வந்து கடல் இருக்கு பாருங்கள், கடலை பாருங்கள். தூரையெல்லாம் வீடுகள் இருக்குது. மழை வந்துன்னு சொன்னால் அந்த வீடுகளுக்குள்ளே வந்து தண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த நாச்சிமார் கோயில்கிட்ட வந்துட்டேன். அதையும் போய் நாங்கள் கிட்ட பார்ப்போம். சரியா? சரியான கஷ்டமாக இருக்குங்க அதில் பைக் விடுறதெல்லாம். இப்போ நான் அந்த நாச்சிமார் கோயில்கிட்ட வந்துட்டேன். இதான் அந்த நாச்சிமார் கோயில். அதை வந்து சுருவம் கொண்டு இருக்குது. இது வந்து நாச்சிமார் கோயிலுக்கு போகிறதுக்கான பாதை. அந்த பாதை வந்து பூட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னால தெரியும், இல்லை பூட்டி இருக்குது. அங்கே தூரத்திலான அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே வந்து போக முடியாதுன்னு சொன்னால் கோயில் வந்து பூட்டி இருக்குது. ஒருத்தர் வந்து வரலை, அதனால் நாங்கள் வழி நின்று பார்க்கணும். ஓகே, இந்த கோயிலை பார்த்தாச்சு தொடர்ந்து நாங்கள் இணைஞ்சிருப்போம். சரியா? அந்த நாச்சிமார் கோயிலை பார்த்து போட்டு நாங்கள் இப்படியே வந்த நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் பைக் வந்து போகிறதுக்கு இந்த பாதை உகந்தது இல்லை. சரியா? மண்ணெல்லாம் புதைக்குது.
ரோட்டம் வந்து குண்டும் குழியுமா இருக்குது. இங்கால பாருங்கள் நிறைய தென்னை மரங்கள் நிற்கிது, பார்க்க அழகாக இருக்குது. இருந்தாலும் இந்த சைடில் வந்து ஆட்கள் இல்லை பெருசாண்டு, தூர தான் வீடுகளே இருக்குது. இப்போ 2 காலம் ஸ்டெடியாக இல்லாட்டி பைக் வந்து விழுந்துடும். அந்தளவுக்கு பாதை வந்து கொடூரமாக இருக்குது. புது டியோ பைக் இந்த பாதையால் விட்டு பலதாக போகுது. இதில் பாருங்கள் பாதை உண்டு போகுது. இந்த பாதை எங்கே போகுதுன்னு தெரியலை. நாங்கள் இப்படியே நேராக போவோம். இங்கால ஓரளவு பாதை வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பாதையில் நாங்கள் போவோம் தொடர்ந்து அப்படியே. இங்கே பாருங்கள் இடங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தென்னை மரங்களும் பனை மரங்களும் நிறைஞ்சிருக்கு. பழமையான கிராமங்கள்லாம் இங்கே அதை பெருசாண்டு டெவலப் எதுவுமே இல்லை. இங்கே பாருங்க மணல் குட்டி ஒன்று இருக்குது. இப்படியே இந்த இடம் இங்கெல்லாம் முடியுது போல இருக்கு. அங்கால காடு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் போய் பார்ப்போம். ஒரு போட் ஒன்று இருக்குது பாருங்கள், பழைய போட் ஒன்று பார்த்தீங்களா. இப்போ நான் நிற்கிறது காரைநகர் புது ரோட்டில் நிற்கிறேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடத்த பார்ப்போம்னு சொல்லி வந்தேன். நான் போன முறை வீடியோவில் நான் காரைநகரை பற்றி தான் வீடியோ போட்டேன். அதற்கான தொகுப்பான காணொலி தான் இது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ நிற்கிற இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து யாருமே இல்லை. தூரத்தில் ஒரு 5-6 ஆள் மீன் பிடிச்சி கொண்டு நிற்கிறார் பாருங்கள். கடல் வந்து வற்றி போய் எப்படி இருக்குன்னு சொல்லி மழை நேரத்தில் இந்த இடத்துல நிறைய தண்ணி நிற்கும். இப்போ நாங்கள் அந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு தொடர்ந்து போய் கொண்டு நிற்கிறேன். இப்போ இதுக்கு மேலே பைக்கை வந்து ஏற்ற முடியாது. அதனால் நாங்கள் இதோட காணொலியை கட் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் ஊருக்குள்ளே போவோம். சரியா, இதில் பாருங்கள் பழைய பாலம் வந்து இடிச்சதுக்கான அடையாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்காகவே இங்கே புது பாலம் கட்டியாச்சு. இப்போ நான் வரும்போது காட்டினேன் அந்த பாதையால் தான் இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போக போகிறோம். ஊருக்குள்ளே வந்து போக போகிறோம். எனக்கு சொன்னால் வேறு பாதை இல்லை போகிறதுக்கு. இதில் பாருங்கள் ஒரு வளவன் இருக்குது. அந்த வளவில் சின்ன கொட்டில் இருக்குது. இதில் ஃபுல்லாகவே காடு மாதிரி தான் இருக்குது. இதில் பாருங்கள் பழைய ஊர் வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. வீடுகள் வந்து இருக்குது, நிறைய இருக்குது. ஆட்கள் வந்து குடியிருக்கணும். பைக் சரியாக சத்தம் போகுது. நாங்கள் வலது பக்கம் திரும்புவோம்.
ஆள் இருக்கணும், நிறைய பேர் இருக்கணும். அதில் ஒரு ஆட்சி ஒரு ஆள் வண்டியில் வாரார். பாருங்க, எல்லாமே பிரம்மாண்டமான வீடுகள் அங்கால இருக்கு. இங்கே பாருங்க, தென்னை மரங்கள் நிறைஞ்ச காணி இருக்குது. ஆனால் அந்த வளவில் வந்து ஒரு திருமே இல்லை, தனியாக தான் இருக்குது. இரவு நேரங்களில் இதில் தனியாக வர்றது கொஞ்சம் பயமாக இருக்கலாம். இப்போ நாங்கள் எந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம்டா, ஈழத்திலேயே பிரபலமான ஈழத்து சிதம்பரேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம் நாங்கள். இது வந்து ஈழத்து சிதம்பரேஸ்வரர் ஆலயம். இது பாருங்க எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நுழைவாயில் இருக்குது. அங்கே வந்து வேண்டலுக்காக வந்து வணங்கினோம். இப்படி நாங்கள் கோயில் நுழைவாயிலுக்குள்ளால போய் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த ஈழத்து சிதம்பரேஸ்வரர் ஆலயம் ரொம்ப வரலாறு சிறப்புமிக்க கோயில். இந்த கோயிலுக்கு நிறைய அற்புதங்களும் நடந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த கோயில் வந்து பிரபலமான கோயில். நாங்கள் உள்ளே போனோம்னு சொன்னால் கோயிலுக்குள்ளே நாங்கள் போகலாம். கோயில் வந்து திறந்திருக்குன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கணும். நாங்கள் உள்ளே கேட்டு தான் வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுக்க தடை செஞ்சுருக்காங்க கைஸ், சாரி. இதில் சோகமான விஷயம் என்னென்னு சொன்னால், எனக்கு கிடைச்ச சிவபெருமானோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி நினைக்கும் போது தான் கவலையாக இருந்தது. கோயில் வந்து தூரமாக இருக்குது, அதில் ரெண்டையும் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லி தெரியலை. ஸோ அது அவங்களோட இதாக கூடி இருக்கலாம். கோயில் வந்து எங்களுக்கு பக்கம் தான் இருக்குது. ஒரு கலசம் கூடி தெரியலை. இப்படியே நாங்கள் கோயிலுக்குள்ளே இருந்து வெளியே வந்தோம்னு சொன்னால், இந்த கோயிலோட நுழைவாயிலுக்கு முன்னுக்கு அரச மரமும் வேப்ப மரமும் ஒரே வேரில் வந்து முளைச்சிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு கீழே பிள்ளையார் சிலை வச்சுருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். நெடுந்தூரம் போகிறவங்க இல்லைன்னு சொன்னால் இந்த பாதையை வந்து க்ராஸ் பண்ணி போகிறவங்க கோயிலுக்குள்ளே போய் வணங்காட்டியும் இந்த ஒரு சின்ன கோயிலை வந்து வணங்கிட்டு தான் எங்கேயுமே போவாங்க. ஏன்னு சொன்னால் இது பிள்ளையார் முதல் கடவுள் இல்லையா. உண்டியல் இருக்குது, வந்து பிள்ளையார் இருக்காரு. சிவராத்திரி மற்ற திருவிழா காலங்களில் இந்த இடத்த பார்க்கும்போது ஆன்மீகங்களில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த கோயில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. நான் கோயிலுக்கு போகிறதே குறைவு. இருந்தாலும் இந்த கோயிலுக்குள்ளே போய் வணங்கிட்டு நான் வரும்போது சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தது. அதை வீடியோ எடுக்க முடியல, உங்களுக்கு காட்ட முடியல. இருந்தாலும் ஒரு கோயிலுக்குள்ளே போகிற நேரம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடச்சிது. எனக்கு சொல்ல முடியல அதை. அந்த கோயிலுக்கு முன்னுக்கு பார்த்தோம்னா ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தை நாங்கள் போய் பார்ப்போம். இப்போ பிள்ளையார் வந்து பெரும்பாலான இடங்கள் ஆலமரத்தடி இல்லைன்னு சொன்னால் அரச மரம், குளத்தடி அந்த மாதிரி இடங்களில் இருப்பார்னு சொல்லுவாங்க. அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து அரச மரம் வேப்ப மரம் நிற்கிது. அதுக்கும் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு குளம் ஒன்று இருக்குது. சின்ன வயசில், அதாவது நாங்கள் மன்னாரில் இருந்த இடம் விடுமுறையாக கழிக்கிறதுக்காக எங்களோட சொந்தக்காரங்க வீடு இங்கே காரநாயகரில் இருக்குது. அங்கே வந்து வருவோம். இந்த ஒரு குளத்தில் எங்களோட பெரியம்மாக்களோட அண்ணாக்களோட சேர்ந்து குளிச்ச அனுபவம் இருக்குது எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் வற்றிட்டு முதல் வந்து இதுக்குள்ளே ரொம்ப தண்ணி நிற்கும். வங்காள சைட்டு வந்து நிற்கிது தண்ணி. காய்ஸ், இந்த இடத்துல நாங்கள் பார்த்துட்டு தொடர்ச்சியாக வந்து பயணத்தை வந்து நாங்கள் தொடருவோம். இந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படியான vlog வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து ஒன்று இருக்கும். வேறு வந்து பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆச்சுன்னு சொன்னால் இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போவேன். இந்த ஆன்மீகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கோயில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தான்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். ஈழத்து சிதம்பரேஸ்வரர் ஆலயத்தை வணங்கிட்டு நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்த நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து நிறைய வரலாற்று கதைகளும் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்த நேரம் கோயிலை சுற்றியே தண்ணி சூழ்ந்திருந்ததாம். இருந்தாலும் கோயிலுக்குள்ளே வந்து ஒரு சொட்டு தண்ணியும் வந்து வரலையாம். ஒரு கட்டத்தில் மதில்கரை வந்து உடைஞ்சி விழுந்த நேரம் தான் இந்த கோயிலுக்கு நின்றாங்களுக்கு திருவிழா டைம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது வந்து ஊரில் இருக்கிற ஒரு கதை உண்டு. காரனார் வழியில் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மதில் வந்து உடைஞ்ச உலகில் தான் சுனாமி வந்ததே மக்களுக்கே தெரியுமா. மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை. அவ்வளவுத்துக்கு இந்த சிவபெருமானை வந்து மக்களை பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்காருன்னு சொல்லி நம்பப்படுது. கோவில் வளாகத்துக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் உள்ளே போக நான் விரும்பலைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வரும். அதனால் நாங்கள் வெளியே நின்று பார்க்கலாம் அந்த கோயிலை. இது பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. இப்படியே நாங்கள் அந்த கோயிலை போய் பார்த்துட்டு இந்த பாதையால் போய் கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த பாதை வந்து எங்கே போகுதுன்னு தெரியாது. இருந்தாலும் நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சரியா? இந்த இடங்களை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி. பனை மரங்களும் தென்னை மரங்களும் தான் கூடவே இருக்குது. அதிகமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுலேயுமே ஏதோ ஒரு கோயில் ஒன்று இருக்குது. என்ன கோயில் சொல்லி தெரியல. அதையும் நாங்கள் பார்ப்போம். இதுவும் ஒரு கோயில். என்ன கோயில்னு சொல்லி தெரியல. நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம். இது வந்து அநேகமாக வைரவர் கோயில்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இந்த கோயிலை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே போகிறோம். இதில் பாருங்கள் பனை மரங்களை. ஆட்கள் நிற்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான கோயில் ஒன்று வர மாதிரி இருக்குது. நாங்கள் அதையும் போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் போகிற வழியிலேயே ரொம்ப பழமையான பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் ஒன்று இருந்தது. பழம்பெரும் ஆலயமான சடையாளி ஸ்ரீ ஞான வைரவர் ஆலயத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த ஆலயத்தோட புனித தீர்த்தமான கேணியும் வந்து எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக. இதுதான் இந்த கேணி. இந்த கேணி தான் தீர்த்தம் மாறுதான். இந்த கேணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ரொம்பவே அழுக்கான நிலைமையில் இருக்குது. இதை வந்து புனரமைச்சா இந்த கிணறு வந்து புதுசாயிரும். பார்க்க நல்லா இருந்தது. இப்படி நாங்களும் அந்த கோயிலை போய் பார்ப்போம். அதுவும் வந்து சிவபெருமான் கோயில். ஒரு அழகான சூழலில் இந்த சிவபெருமான் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்களா, அரச மரம் பார்க்க ரொம்ப நல்லா பச்சை பசையிலன்னு இருக்குது. அதுக்கு அங்கால ஆலமரம் இருக்குது. இதுக்கு நடுவில் தான் இந்த கோயில். பழங்கால ஒரு மணி அடிக்கக்கூடிய அமைப்பை காட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. கோயில் வந்து இப்போ பூட்டி இருக்குள்ள. இருந்தாலும் கோயில் வந்து நல்லா க்ளீனாக சுத்தமாக வச்சுருக்காங்க. கேணியை வந்து கைவிட்டாங்க போல தான் இருக்குது. இது வந்து ஒரு ஆலமரம். மிகப்பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது பாருங்கள். நல்ல குளுமையான ஒரு இனலை கொடுக்குது இந்த ஆலமரம். இப்போ நாங்கள் கோயிலை சுற்றி பார்ப்போம். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆன்மீகங்களுக்கு வந்து காரைநகரில் நிறைய கோயில்கள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா சுற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு புளிய மரம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. கேணி வந்து சரியான ஆழம்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த கேணி எதுக்கு கைவிட்டுருக்காங்கன்னு சொல்லி தான் எனக்கு தெரியலை. இது வந்து புனித நீராறு, அதாவது வந்து தீர்த்தமாடக்கூடிய கேணி தான் இது. இந்த அரச மரத்தை கீழே அம்மாள் ஆட்சி இருக்கிறார். அதாவது வந்து அம்மாள் பார்த்தீங்களா காய்ஸ். இந்த கோயிலை நாங்கள் பார்த்துட்டு மறுபடியும் எங்களோட பயணத்தை வந்து தொடர்ந்து போய்க்கொண்டு நிற்கிறோம். போகிற வழிகளில் பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான கோயில்கள், என்னென்ன மாதிரியான இடங்கள் இருக்குன்றதையும் நாங்கள் பார்ப்போம்.
மறக்காமல் நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள், அதை லைக் பண்ணுங்கள், மாதிரி வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் இப்படியான வீடியோக்கெல்லாம் வந்து சேரும். தொடர்ச்சியாக நாங்கள் பயணத்தில் போவோம். இந்த இடத்துல தென்னை மரத்துக்கு பஞ்சமே இல்லை, நிறைய தென்னை மரங்கள் நிற்குது. தேங்காய் வந்து மலையாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, இதான் நான் காட்டின கோவில். அப்படியே நாங்கள் இடப்பக்கம் திரும்புவோம். இந்தியாவில் திரும்பினா நிறைய நவீன கால வீடுகள் மற்றும் வந்து கொஞ்சம் டெவலப்பாகி மக்கள் இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே. ஒரு சில இடங்கள்ல தான் மக்கள் இல்லை, வீடுகள் எல்லாமே தனிமையாக இருக்குது. நாங்கள் வலப்பக்கம் திரும்பி போகலாம். வலப்பக்கம் திரும்பி போனால் எங்கே பாதை போகுதுன்னு சொல்லி தெரியலை. நாங்கள் போய் பார்ப்போம். இந்தியாவில் ரோட்டு எல்லாமே நல்லா இருக்குது பார்க்க. மாப்பான ஊரி வீதி அதில் இருக்குது பாருங்க. இந்த இடங்கள் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஏனெண்டா இங்கே நிறைய பேர் இருக்கணும். யாரும் வந்து ஊர்களை விட்டு போகல, ஊர்களை கட்டிட்டு எல்லாம் வந்து இங்கே இருக்கிறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. பழைய கடை ஒன்று பாருங்க. இது வந்து கோணன் வீதி. இங்கே வருங்க பழைய வீடு விடாது, பாரம்பரியமான வீடுகள் தான் இருக்குது. இதில் பாருங்க. இங்கே பக்கங்களில் ஓரளவுக்கு ஆட்கள் இருக்கணும். ஒரு சில வீடுகளில் ஆட்கள் இல்லை, பாலடைஞ்ச எல்லாமெல்லாம் இருக்குது. இதில் பாருங்க
நாங்கள் இந்த ரோட்டில் போய் பார்ப்போம் அங்கே போகிறது. இதெல்லாம் சரியான மணல். இந்த மேலே பாதை இல்லை காய்ஸ். அப்போ நாங்கள் திரும்புவோம். இதில் பாருங்க காலை மாதிரி தான் இருக்குது. அப்படியே நாங்கள் தொடர்ந்து போவோம். இந்த இடத்துக்கு நாங்கள் மழை டைம் ஒருக்கா வந்து நாங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற இந்த நேரம் பார்த்தீங்களோன்னு தெரியலை. மழை நேரத்தில் இந்த இடம் ரொம்பவே போகிறது கஷ்டம். ஏன்னா தண்ணியில் நிற்கும் எல்லா சைடில். இது வந்து கலாச்சாரம் மற்றும் கலை அலுவலகங்கள் அமைச்சு பைக் ஓடிக்கொண்டு வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். ஏதா கையில் வீடியோ கொண்டிருக்கிறேன். இந்த கண்ணாடியை பார்த்தீங்கன்னால தெரியும். வைக்கம் இல்லைன்னு சொன்னால் காற்றடிக்குது. சொன்னால் நான் கதைக்கிறேன் போல அவ்வளோ நான் நினைக்கிறேன். நான் இப்போ நாங்கள் போக போகிறது காரநாயகரில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஒன்றுக்கு தான் போக போகிறோம். இந்த கோயில் வந்து வயலுக்கு நடுவில் பார்க்க அழகான காட்சியில் இருந்தது. அதுதான் நான் இப்போ பார்க்க போகிறேன். நீங்களும் பார்க்க போகிறீங்க அது என்ன கோயில்னு சொல்லி. அதாவது இந்த வீடியோ நீங்கள் நேரம் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பண்ணிலாம் வச்சுக்கொள்ளுங்க. சோசியல் மீடியாவில் போடுறாங்க. ஆமாப்பா இப்படியான வீடியோக்கெல்லாம் வந்து சேரும். இதே மாதிரி நிறைய இடங்களுக்கு நாங்கள் போக வேண்டியிருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த கிட்டத்தட்ட அந்த கோயிலுக்கு நான் வந்தாச்சு. கோயிலுக்கு நான் போய் நிற்கிறேன். பாப்பம் என்ன கோயில்னு சொல்லி. பாட்டி போட்டு கிட்ட போய் பார்ப்போம் என்ன கோயிலுண்டு சிறப்புகள் இருக்கும். இவ்வளோ ஒரு அழகான காட்சியில் இந்த கோயிலை பார்த்து நான் தூரம் நின்று பார்த்து நான் கிட்ட போய் பார்ப்போம்னு சொல்லி ஆசையாக கிடந்த எனக்கு. அதான் வந்து நான் போய் பார்ப்பேன். கோயிலை வந்து பராமரிப்பு இல்லாமல் விட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள் யாரும் வந்து அதை க்ளீன் பண்ணல. மாட்டோட சாணங்கள் இருக்குது பாருங்கள். இது வந்து என்ன சாமின்னு சொல்லி எனக்கு தெரியலை. சூம் பண்ணுறேன்னு தெரிஞ்சாக்கள் சொல்லுங்கள். என்ன சாமின்னு சொல்லி எனக்கு உண்மையாகவே தெரியலை. கிராமிய வழிபாடு நடக்கக்கூடிய சாமி மாதிரி தான் இருக்குது. இதில் திருநூறு இருக்குது. நாங்கள் பூசிட்டுருக்கோம். இந்த கோயிலுக்கு அழகு கொடுக்குறோன்னு சொன்னால் இந்த ஆலமரம் தான் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வயல்காடு இருக்குது. இதுக்கு பின்னுக்கு ஏதோ ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நாங்கள் போய் பார்க்கலாம். இது கோயிலோட பின்பக்கம். கோயிலோட கேணி. இது கேணியை இந்த கோயிலோட கேணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு. இது கேணி, இது கோயில். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேணி இருக்குது. கேணின்னு சொன்னால் எதுக்குன்னு சொன்னால் குளங்கள் அமைக்கிறதுக்கு பதிலாக இந்த குளம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளை வந்து கட்டி வைப்பாங்கன்னு சொன்னால், பயிற்சிகையாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் இந்த கோயிலோட புனித நீராடுறதா இருக்கட்டும், சொன்னால் வேறு எந்த தேவைகளுக்காக இந்த கேணியை வந்து பயன்படுத்துவாங்க. அதுதான் கேணி. இப்போ நாங்கள் இறங்கி பார்க்கலாம் இந்த கேணிக்குள்ளே என்னென்ன மாதிரியான அம்சங்கள் இருக்குது, அப்படியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது. இது வந்து என் உயிரை கழுத்துக்கு நிற்கிது. மழை நேரத்தில் இந்த இடம் வந்து ஃபுல்லாக நினச்சிடும். பார்க்கலாம் அந்த மூழ்கு அடிச்சிடும். அது பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு நல்ல பாம்போட ரெக்கை இருக்குது. இங்கே அநேகமாக நல்ல பாம்புகள் இருக்கலாம். ஆபத்தான பகுதியாக இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ நான் மாட்டக்கூடாத இடத்துல வந்து மாட்டிட்டேன். என்னென்னு சொன்னால் ஒரு கேணி ஒன்று இருந்தது இந்த கோயிலை காட்ட வந்த இடத்துல. இந்த கேணி ஃபுல்லாகவே
நல்ல பாம்புகளோட ஆக்கிரமிப்பாக தான் இருக்குது. கால் வைக்கிற இடம் எல்லாமே பார்த்து நிதானமாக தான் வைக்க வேண்டியது இருக்குது. ஏனெண்டா பார்க்குற இடம் ஃபுல்லாகவே பாம்பாகவும் அதே நேரத்தில் பாம்புகளோட ரெக்கையமாக தான் இருக்குது. இந்த கோயில் வந்து கைவிடப்பட்ட இல்லாமையில் காணிக்குள்ளே இருந்தது. சரி பாப்பமன்றோட வந்து நான் வீடியோவில் விளாக் எடுக்கலாம்னு சொல்லி கோயில் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் கேணிக்குள்ளே வந்து பார்க்கும்போது கேணி வந்து ரொம்ப பாலடைஞ்சிருந்தது. பாம்புகளோட இருப்பிடமாக தான் இருக்குது. இந்த இடத்துல யாரும் வந்தீங்கன்னு சொன்னாலோ இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்துல யாரும் இருக்கிறீங்கன்னு சொன்னாலோ பாதுகாப்பாக இருங்க. என்ன சொன்னால் எந்த நேரத்தில் என்னென்ன பாம்புகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த கோயிலை வந்து புனரமைக்கலாம். மக்கள் வந்து ஒன்று திரண்டால் இந்த கோயிலை வந்து புனரமைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த ஆலய ரீதியாக ஈடுபடுற நிறுவனங்கள் வந்து இந்த கோயிலை வந்து புனரமைக்கலாம். இந்த கோயிலை வந்து புனரமைங்க. இந்த கோயில் வந்து காரிநகர் ஊரிக்கு போகிற வழியில், அதாவது களபூமிக்கு போகிற வழியில் வந்து காணிக்கு நடுவில் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் நிற்க பயமாக தான் இருக்குது. நாங்கள் அந்த கோயிலை பார்த்துட்டு மறுபடியும் பயணத்தை தோடுறோம். என்னோடய வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள் வீடுகள்லாம் எப்படி எப்படி இருக்குண்டு. இங்கே பாருங்கள் ஒரு சின்ன வீடு. மழை நேரத்தில் இங்கே இடம் எல்லாமே தண்ணி நிற்கும். எந்த சத்தத்தை விட காற்றோட சத்தமும் பைக்கின்ற சத்தம் தான் உங்களுக்கு அதிகமாக கேட்கும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த காணொளி இதோட வந்து நிறைவடையுது. மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் இதே இடத்துலையா இல்லைன்னு சொன்னால் வேறு இடத்துல வீடியோ பண்ணலாமான்னு சொல்லி சொல்லுங்கள். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.